சென்னையில பொதுமக்களோட சவாரிக்காக பயன்படுத்தப்பட்ட குதிரை ஒன்று அந்த கிளாண்டஸ் எனப்படும் ஆபத்தான தொற்று நோயால் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நோய் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் மத்திய அரசோட ஆய்வு அமைப்புகள் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கையில மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த கிளாண்டஸ் என்பது குதிரை, கழுதை போன்ற அந்த விலங்குகளை தாக்கக்கூடிய ஒரு ஆபத்தான நோய் எனவும் கூறப்படுகிறது. இது மனிதர்களுக்கும் பரவக்கூடிய ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ் என வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நோய் நேரடி தொடர்பு இல்லாமல் அதே போன்று இந்த உடல்ல சில சீல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்னர் தான் வேகமாக பரவக்கூடிய ஒரு நோயாக பார்க்கப்படுகிறது. சென்னையில அந்த உடல்நல குறைவால பலவீனம் அடைந்த அந்த குதிரையை அதனுடைய உரிமையாளர் பெசன்ட் மெமோரியல்ல இருக்கக்கூடிய அந்த கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக தெரிகிறது. இதனை அடுத்து தான் கிளாண்டஸ் நோய் இருக்கலாம் என்ற சந்தேகத்துல மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு இந்த மத்திய அரசோட அந்த ரிசர்ச் சென்டருக்கு ஆய்வகத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரிகள் வைத்துத்தான் பல்வேறு கட்ட பரிசோதனைகள்ல இந்த கிளாண்டஸ் நோய் அந்த குதிரைக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்துதான் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறைக்கு ஒரு அவசர அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல பாதிக்கப்பட்ட குதிரையுடன் சேர்ந்து இருந்த அனைத்து குதிரைகளையும் உடனடியாக தனிமைப்படுத்த வேண்டும் எனவும் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து விலங்குகளுக்கும் பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் எனவும் இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இது மனிதர்களுக்கும் பரவக்கூடிய ஒரு டிசீஸ் என்பதால இதனை தொடர்ச்சியாக கண்காணித்து இது மூலமாக அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில சவாரிக்காக பயன்படுத்தக்கூடிய சுமார் 140 குதிரைகளிடமிருந்து இது தொடர்பாக மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் அதிகாரிகள் தரப்புல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது தொடர்பாக கால்நடை மற்றும் பராமரிப்பு துறையினர் இதை கண்காணிக்கக்கூடிய பணியில தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். உடனடியாக இது தொடர்பான அறிகுறிகள் இருக்கும் பட்சத்துல உடனடியாக இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.